Hello everyone, இன்னைக்கு நம்ம அடுத்த ஜாப் டீடைல் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஃபார் ஏ ஜாயின் அவர் பீம் டீம் பீம் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பீம் மாடலர்ஸ், ஆர்கிடெக்சரல் பீம் மாடலர்ஸ், பீம் ஆர்கிடெக்ட் அண்ட் மெக்கானிக்கல் பீம் மாடலர்ஸ் சொல்லி 3 பொசிஷனுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ், ஜிசிசி ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் அண்ட் சென்னையில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இமீடியட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் அனுப்பக்கூடிய அந்த மெயில் ஐடி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ comftech@global.com கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்பெனி ஆரங்க் ஸ்டுடியோ ப்ரைவேட் லிமிடெட் வந்து மெக்கானிக்கல் பீம் மாடலர்ஸை வந்து ஹேர் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 3 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் சொல்லிட்டு அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷன்னா இந்திரா நகர் பெங்களூரில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே இது கரண்ட் வேக்கன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, பட் ஆனால் இது கரண்ட் வேக்கன்சி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ போஸ்ட் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ அடுத்த ஜாப் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்டர்ஸ் கம்பெனியில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது we are looking for the BIM coordinators. இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம எல்லாமே BIM coordinators, BIM மாடலர்ஸ், ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல் இவங்களுக்காக தான் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 years இருக்கணும். ரெக்குயர்மெண்ட் வந்து 6 பேர் தேவைப்படுறாங்க. கான்ட்ராக்ட் பீரியடாக 3 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. ஜாப் டைப் வந்து ஃபுல் டைம் தான். ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ கேண்டிடேட் வந்து டெல்லியில் இருக்கிறவங்கள மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ரெஸ்யூம் சென்ட் பண்ணக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ bim@fitters.co அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த ஜாப் டீட்டெயில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இன்ஜினியர்ஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பொசிஷன் வந்து எதுக்கு இருக்குன்னா சிவில் டிராஃப்ட்மேன் 2 members, சீனியர் ஆர்கிடெக்ட் 1 member, பிம் மாடலர் 2 members, இன்டீரியர் டிசைனர்ஸ் 2 members. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எவ்வளோ தேவைப்படுது, அவங்களுடைய சேலரி ரேஞ்ச் முதற்கொண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூனே மகாராஷ்டிராவில் தான் வந்து ஹேர் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்யூம் அனுப்பக்கூடிய அந்த மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கம்பெனி. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், காம்ஃப்டெக் அப்படிங்கிற கம்பெனியோடது. ஸோ இந்த காம்ஃப்டெக் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிம் கம்பெனி தான். ஸோ இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன தேவைப்படுதுன்னா BR 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிம் ஆர்கிடெக்ட். ஸோ பிம் ஆர்கிடெக்ட் ஆர் ஆர்கிடெக்சரல் பிம் மாடலர் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவேட், ஆட்டோகேட், நேவிஸ் ஒர்க் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து தேவைப்படுது. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா துபாய் அண்ட் UAE. இமீடியட் ஜாயினர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பிம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். துபாய் பில்டிங் கோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். துபாய் முனிசிபாலிட்டிஸ், அப்புறம் துபாய் சிவில் டிஃபென்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏபிள் டு டெலிவர் த ஹை குவாலிட்டி பிம் மாடலர்ஸ் அண்ட் ஷாப் ட்ராயிங்ஸ் எஃபிஷியன்ட்லி ஆன் தி ஷெடியூல் வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு கல்ஃப் கண்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா JNFல we are hearing சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரீசெண்டான போஸ்ட். நான் போஸ்ட் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு 3 hours முன்னாடி வந்த போஸ்ட் தான். ஸோ இது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா டெக்லாண்ட், ரீபார், கான்கிரீட் மாடலர் அண்ட் டீட்டெயிலாக தேவைப்படுது. ஸோ CV அனுப்பக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிப்ளமா, டிகிரி, சிவில் இன்ஜினியரிங் வந்து இருக்கணும். மினிமம் 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரீபார், டீட்டெயிலிங் அண்ட் கான்கிரீட் மாடலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபெமிலியர் வந்து பார் பில்டிங் ஷெல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாடலிங் அண்ட் டீட்டெயிலிங், கோஆர்டினேஷன், கொலாபரேஷன், குவாலிட்டி அஷூரன்ஸ், டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அவங்களுடைய மெயில் டீட்டெயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த ஜாப் வேக்கன்சிஸ் எல்லாமே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக ஜாப் வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை ஜாப் தேடிட்டு இருக்க யாருக்காக இருந்தாலும் இந்த சேனலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். ஹாவ் எ குட் டே.